இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழிகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். சின்ன பிள்ளைனாலே மதியனும் இருக்கும். அப்போ பிள்ளைங்க மதியினத்தை நீக்கணும், பிள்ளைகளை கடிந்து கொள்ளணும், தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம பிரம்பை கூட கையாளணும். பிள்ளைகளுடைய இஷ்டத்திற்கு அவர்களை நம்ம விடக்கூடாது. எப்படி கீழ்ப்படியணும், பெரியவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். பாரபட்சம் பிள்ளைகளிடையே நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சரியா? நல்ல வழியிலே பிள்ளைகளை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்றைய தினத்திலும் கூட பிள்ளைகளை எப்படி அர்ப்பணிப்புக்கு நேராக வழி நடத்தணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? மத்தேயுல இந்த 5 அப்பம் 2 மீன் சொன்னாலே எல்லாருக்கும் புரிஞ்சிரும்னே. 5 அப்பம் 2 மீன் யார் அது கொண்டு வந்தது ஒரு சிறுவன். என்ன அப்போது அவங்க பெற்றோர் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க? நம்மளாக இருந்தால் என்ன சொல்லி கொடுப்போம்? யாருக்கும் கொடுக்கக்கூடாது, நீ மட்டும் சாப்பிடுன்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வேறு உனக்கு இல்லாமல் போயிடாதமடா, அந்த இடத்துல கடைலாம் எதுவும் கிடையாது, ஹோட்டல்லாம் எதுவும் கிடையாது, பத்திரமா வச்சுக்கோ, யாரும் எடுத்து சாப்பிட்றாம நீ நல்லா வேலைக்கு கரெக்டாக சாப்பிடு, பசிச்சோடனே எடுத்து சாப்பிட்ரு நம்ம சொல்லி கொடுத்து விடுவோமா? ஆனால் அவங்க அம்மா எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரில. உணவே இல்லாத அந்த டைமில் அந்த சிறுவன் என்ன பண்ணுறான், கொண்டு வந்து அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு கொடுக்குறாரு. இப்போ இதை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு அதிகமான புருஷர்கள் என்ன இருந்தாங்களாம், பசியாக இருந்தாங்களாம். அப்போ புருஷர்கள் மாத்திரம்தான் 5000க்கு மேலே. அப்போ பெண்கள் இருப்பாங்க. நம்ம சர்ச்சுக்குன்னு போனாலே ஆண்களை விட பெண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்கும். அப்புறம் அந்த சின்ன பையன் மாதிரி எத்தனை சின்ன பிள்ளைங்கள் சிறுவர்கள் வந்தார்களோ தெரியலன்னு. ஒருவேளை அந்த பையன் கொடுக்கலானா கூட அங்கே வந்திருந்த ஜனங்களுடைய பசியை வேறு விதமாக தேவன் ஆற்றியிருப்பார். என்ன பசியை போக்கியிருப்பார். ஆனால் அந்த சிறுவனுடைய பங்களிப்பு அந்த இடத்துல இருந்திருக்காது. இப்போ பாருங்கள், எப்பெல்லாம் அந்த 5 அப்பம் 2 மீன் கதை வருதோ, அந்த இதை எல்லாம் உதாரணத்துக்கு சொல்கிறாங்களோ அப்போல்லாம் அந்த சிறுவனும் அங்கே வந்துடுது. அந்த சிறுவனுடைய பங்களிப்பு மிக பெரியதாக இருக்குது. சொல்லி கொடுத்துருப்பாங்களா இருக்கும், ஒரு வேளை ஷேர் பண்ணி சாப்பிடுடா, அங்கே யாரெல்லாம் கொண்டு வந்தாங்களோ கொண்டு வரலையோ நீ நீனும் சாப்பிடு, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுன்னு சொல்லியிருப்பாங்களா இருக்கும். சரியா? ஊழியத்துக்கு சில தங்களுடைய பிள்ளைகளை அர்ப்பணிச்சிருவாங்க. அர்ப்பணிச்சுட்டு கொஞ்ச நாள் ஆன உடனே அவங்க அந்த அர்ப்பணித்ததையே மறந்தும் போயிடுவாங்க. அந்த நல்ல வழியிலையும் இந்த பிள்ளைங்களை ஒழுங்காக கொஞ்சம் வளர்க்கிறதும் கிடையாது. கொஞ்சம் நாட்கள் ஆன உடனே இந்த பிள்ளைங்க நானும் ஊழியத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நம்ம ஊழியத்துக்குன்னு அர்ப்பணிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்களை கரெக்டாக அந்த வழியில் நடத்தணும். ஊழியம்னா இப்படி தான் இருக்கும், இப்படிலாம் நடக்கும், நீ எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளணும், ஆண்டவரிடம் உன்னுடைய நேரம் அதிகமாக ஆண்டவரிடத்துல நீ செலவிடணும், எல்லா காரியங்களையும் அந்த அர்ப்பணிப்பை குறித்து எல்லாவற்றையும் நம்ம சொல்லி கொடுக்கணும். ஊழியத்துக்கு அர்ப்பணித்தா மட்டும்தான் அர்ப்பணிப்பை பற்றி சொல்லிக் கொடுக்கணுமா? அப்படி இல்லை, எல்லா பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஆண்டவரிடத்துல முற்றிலுமாக நம்மை அர்ப்பணிக்கணும்னு சொல்லிக் கொடுக்கணும்னு. சரி, இது புதிய ஏற்பாட்டில் இந்த 5 அப்பம் 2 மீன் கதை. பழைய ஏற்பாட்டிலையும் இப்படி ஒன்று நடந்திருக்குன்னு. எலியாவுக்கு இப்போ பஞ்சம் எங்கே போகணும்னு தெரியல, அவரை போஷிக்கிறதுக்கு இப்போ ஆண்டவர் எங்கே போக சொல்கிறார் அப்படின்னா சாரிபாத் விதவை வீட்டுக்கு. அப்போ அவர் விதவை மாத்திரம் இல்லை, விதவைக்கு ஒரு பையனும் அங்கே இருந்திருக்கான். இப்போ நம்ம வீட்டில் அப்படி ஒரு பிள்ளை இருக்கட்டும், ஏதாவது ஒரு ரிலேஷன் ஒரு நாள் சாப்பிட வந்தால் கூட எனக்கு தராமல் நீங்கள் கொடுக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யுத்தமே வந்துடும் அந்த இடத்துல. ஆனால் அந்த சாரிபாத்துடைய மகன் என்ன பண்ணுறாரு, அழகாக ஒன்றுமே அவர் அதை பற்றி எதுவுமே சொல்லலை, என்ன விரிவுபடுத்தலை. ஆனால் இந்த எலியா அந்த கேட்ட உடனே உணவை என்ன பண்ணுறாங்க, தயார் பண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு அர்ப்பணிப்பு இருக்குது. சாரிபாத் விதவை மட்டும் அதில் அர்ப்பணிப்பாக நடந்துக்கிடலை, அவங்களோட மகனும் கூட அர்ப்பணிப்போடு அந்த இடத்துல நடந்துக்கிடுறாங்க. சரியா? இப்போ ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, ரொம்ப வருஷம் கழித்து ஒரு அழகான குழந்தை கிடைக்குது. இப்போ குழந்தை கிடைச்சதுக்கப்புறமா ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்க போகிறாங்க. சரியா? என்ன சொல்கிறாங்க, உன்னுடைய மகனை நீ தகன பலியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சரி, அர்ப்பணிக்கணும், பிள்ளைய அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஈசாக்குக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் அந்த தகன பலி இடுறதுக்குள்ளே அந்த கட்டைகளெல்லாம் யார் தான் சுமந்துட்டு வரா? ஈசாக்கு தான் சுமந்து கொண்டு வர்றாரு. அப்போது ஒரு கட்டைகளை சுமந்து கொண்டு வர்ற அளவுக்கு அப்படின்னா ரொம்ப சின்ன பையன்லாம் கிடையாது, கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் பெரிய பிள்ளை தானே. ஏன்னா கட்டைகளை சுமந்து கொண்டு வர்றாரு.
இப்போ கேட்குறாரு, அப்பா தகன பலிக்கு கட்டை இருக்குது ஆனால் ஆடு இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் எதுவுமே சொல்லலை. சரியா? இப்போ என்ன பண்ணுறாரு, ஈசாக்கை கட்டி அதில் வைக்கிறாரு. அப்போ கூட ஈசாக்கு என்ன பண்ணலை, ஒன்றும் சொல்லலை. அந்த கட்டையெல்லாம் தூக்கிட்டு வர முடிஞ்சோம் அப்படின்னா ஆபிரகாம இவருக்கு கட்ட வந்த கயிறை ஆபிரகாம கட்டி அதில் வச்சிருப்பாங்கன்னு. இப்போ உள்ள பிள்ளைங்களாம் அப்படி வச்சுருப்பாங்க. நம்ம பிள்ளைங்களை தகன பலியிட கொண்டு போனால் பிள்ளைங்க பேரண்ட்ஸ் அதில் வச்சு தகன பலியிட்டு வந்துடுவாங்க. ஆனால் ஈசாக்கு அந்த இடத்துல அர்ப்பணிப்போடு என்ன பண்ணார், நடந்து கொண்டார். நம்ம பிள்ளைகளை அர்ப்பணிப்புக்கு ஏற்ற வழியில் நம்ம நடத்தணும். சரியா? எத்தாவும் பொருத்தனை பண்ணிட்டு வரும்போது மகளை பலியிடுற சிச்சுவேஷன் அப்படின்னாலும் அந்த அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொண்டாங்க. நம்ம பேரண்ட்ஸ் பண்ணுற அந்த அந்த பொருத்தனையை பிள்ளைகள் என்ன பண்ணணும், அர்ப்பணிப்போடு ஏற்றுக்கொள்ளணும். உலகத்தை வெறுத்து அர்ப்பணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம சொல்லணும், திராணி உனக்கு எப்பெல்லாம் நன்மை செய்ய திராணி இருக்கோ அப்பெல்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணணும், கஷ்டப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும். காணிக்கைகளை மாத்திரம் கொடுக்குறவர்களாக இருக்கக்கூடாது, நம்மையே நம்ம கொடுக்கணும். நம்ம நேரத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். நமக்கு இருக்கிற தாளந்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஒரு ஐஸ்வர்யவானாகிய ஒரு வாலிபன் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, நான் எல்லாமே கற்றுக்கொண்டிருக்கேன், நான் உங்களை பின்பற்றி வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இயேசு என்ன சொன்னார், சரிப்பா நீ எல்லா கட்டளையெல்லாம் கரெக்டாக கடைபிடிக்கிறியா, ஓகே நீ வா அப்படின்னு சொல்லி இது பண்ணலை. சொல்கிறாங்க, உன்னோட ஐஸ்வர்யத்தெல்லாம் விற்று தரித்திரக்கு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் ரொம்ப ஐஸ்வர்யவானாக இருக்கிறதுனால சேடாகி போயிட்டார். என்ன, நம்ம நேரத்தை மாத்திரம் கொடுக்கிறவர்களாக இல்லை, நம்முடைய ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து ஆண்டவரை ஆராதிக்கணும். நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு துன்புறுவோருக்கு ஹெல்ப் பண்ணுற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அதை சின்ன பிள்ளைங்களுக்கே நம்ம கற்றுக் கொடுக்கணும். நம்ம இப்போ அப்படி செய்கிறவர்களாக இருந்தால் பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த வழியிலே நீட்டாக அழகாக நடந்துருவாங்க. சரியா? என்னோட கூட சேர்ந்து இந்த பாடலை நீங்கள் பாடுவீங்களா? அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புதநாதா உன் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அப்படி சொல்லிட்டு சொல்லணும். நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதே அந்த பரலோக பாக்கியத்தை பெறுறதுக்காக தான். அதனால் ஆண்டவருக்கு நம்ம எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கணும். ஆண்டவர் தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு. ஆண்டவரை நம்ம தேடணும்னா மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும். ஆண்டவரை நம்ம தேடும்போது நம்ம கேட்காத எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார், ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாவற்றையும் தருவார். என்ன, நம்மளை பெர்ஃபெக்டாக அழகாக நம்மளை நடத்துவாங்க. நம்மளுக்கு அதுதான் நம்ம மெயின் நோக்கமே இதுதான் இருக்கணும். நம்ம அந்த வாடாத கிரீடத்தை பெறணும். அப்போ அதுக்கு ஏற்ற வழியில் நம்ம நடக்கணும். நம்மளோட சிந்தை ஃபுல்லாக நம்மளோட எய்ம் கோல் எல்லாமே இதுதான் இருக்கணும். அந்த நித்திய ஜீவன், அந்த வாடாத கிரீடம், அதை நான் பெற்றுக்கொள்ளணும். அப்போ அதுக்கு எப்படி நடக்கணும், என் பிள்ளைகளும் அதே மாதிரி வாடாத கிரீடத்தை பெறணும். அப்போ எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகள் அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்க வைக்கணும். சரியா? உங்கள் வாழ்க்கையை வேற யாருக்கும் கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவரிடத்திலே நம்மளுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணிக்கிறவர்களாக நம்ம பிள்ளைகளை வைக்கணும். என்ன, நிறைய மிஷினரிகள் அன்றைய காலத்தில் அவங்க வாழ்க்கையே அர்ப்பணித்ததுனால தான் இந்தியாவில் இவ்வளோ பெரிய மாற்றம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறையா ஸ்கூல்ஸ், காலேஜஸ், எவ்வளோ மருத்துவமனைகள், எவ்வளோ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட். என்ன, அவங்களையே அர்ப்பணித்து ஆண்டவரை பற்றி எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் இழந்து அவங்க பண்ண அந்த ஒரு அர்ப்பணிப்பு தான் இத்தனை பேருடைய வாழ்க்கையையும் பிரகாசிக்க வைத்திருக்கு. நம்ம பிள்ளைகளையும் இப்படி அர்ப்பணிப்போடு நம்ம வளர்க்கணும். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாக நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணணும், இப்பவுமே திரிய தூண்டி விடணும். சரியா? நம்ம பிள்ளைகள் மனசில் இருக்கிற அந்த காரிரெல்லாம் அகற்றிவிட்டு அவர்களை பிரகாசிக்க செய்கிறவர்களாக நம்ம செய்யணும். நம்ம பிள்ளைகளை அப்படி நம்ம பிரகாசிக்கிறவர்களாக அவங்க திரிய நம்ம தூண்டி விட ஆண்டவரிடத்தில் ராஜ்யத்தை கட்டுவதற்கு பிள்ளைகள் பயன்படுகிறார்கள். வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளைகளாகவும் இருக்கிறார்கள். ஜெபம் செய்வோமா?
ஏசப்பா, நீங்கள் எங்களுக்காக உங்கள் உயிரையே நீங்கள் அர்ப்பணித்தீங்க. நாங்கள் உமக்காக எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. எங்களுடைய வாழ்க்கை உம்மிடத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய சித்தத்தின்படி நீங்கள் எங்களை வழி நடத்துங்க. உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு எங்கள் எல்லாரையும் நீங்கள் பயன்படுத்துங்கப்பா. எங்கள் பிள்ளைகளை உமக்கென்று வளர்த்திட அந்த ஞானத்தை நீங்கள் எங்களுக்கு தருகிறபடியால் உமக்கு நன்றி. அந்த அர்ப்பணிப்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் வைக்கிறபடியால் உமக்கு நன்றி ஏசப்பா. ஆமேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.